இந்த ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த காலை வேளையில் ஆமென், யோபுவினுடைய சரித்திரத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். யோபுவினுடைய சரித்திரம், அதனுடைய 37வது அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் ஆமென் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவினுடைய புத்தகம் 37வது அதிகாரம் 2 முதல் 4 வரையிலான வசனங்களை எல்லாரும் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். சேர்ந்து அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் சொல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த யோபு என்கிற பக்தனை குறித்து மிக மேன்மையாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன், ஆமென், தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆமென், இன்னும் ஆமென் சத்துருவினிடத்தில் தேவனால் நம்பிக்கை வைக்கப்பட்டவனாக தேவனே பிசாசை பார்த்து யோபுவுக்காக சவால் விட்ட பாக்கியமேற பெற்ற ஒரு மனிதன். இந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் வழியாக கடந்து போகிற அனுபவத்தில் அநேக தன்னுடைய நண்பர்கள் வந்து உலகம் எங்கிலும் இருந்து ஆமேன் பல நீண்ட நாட்கள் பிரயாணப்பட்டு அநேக ஆமேன் அவருடைய சிநேகிதர்கள் வந்து 4 பேர் கிட்டத்தட்ட 1 வருடம் அவரிடத்தில் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற ஆமேன் பகுதியில் அநேக சத்தியங்கள் ஆமேன் அடங்கி இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். வேதத்தில் கவனிக்கிற பொழுது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அநேக கண்டுபிடிப்புகளுக்கு பின்பாக, அநேக விஞ்ஞானங்களுக்கு பின்பாக இந்த யோபுவினுடைய சரித்திர புத்தகம் அமைந்திருக்கிறது. மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் ஆமீன் இந்த புத்தகத்தின் வசனத்தை வாசித்து தான் கண்டுபிடித்தார். பொன் விளைகிற இடங்களை கண்டுபிடித்தவர் இந்த வேத வசனத்தை யோபுவின் சரித்திரத்திலிருந்து தான் வாசித்து கண்டுபிடித்தார். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அநேக சத்தியங்கள், ரகசியங்கள் ஆமேன் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த வசனங்களில் எலிகு என்கிற யோபுவினுடைய சிநேகிதர் பேசி வருகிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே பார்க்க முடிகிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த அதிகாரத்தில் தேவ சத்தத்தை குறித்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. ஆமேன். இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகள், திருச்சபையாருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலம் என்பது தேவ சத்தம் தேசங்களில் வெளிப்படுகிற காலமாக இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் தேசங்களில் வெளிப்படுகிற ஒரு காலத்தில் திருச்சபை வந்திருக்கிறது என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த சத்தத்தினால் பெரியவைகளை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். தேசத்தில் முழங்க போகிற கர்த்தருடைய சத்தத்தினால் சில அதிர்ச்சிகள் வெளிப்பட போகிறது, சில முழக்கங்கள் வெளிப்பட போகிறது. ஆமேன் ஆமேன். கர்த்தர் சில சாமேன் தம்முடைய சத்தங்களை ஆமேன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். சில எல்லைகளை தாண்டி கர்த்தர் செல்ல விட போகிறார். ஆமேன். சபையை கோபித்த அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த அறிமுக நேரத்திலேயே இந்த
வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் தம்முடைய சத்தத்தை செல்ல விடுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அந்த சத்தத்துக்கு பின்பாக வசனம் நாம் 4வது வசனத்தில் வாசிச்சு முடிக்கிறோம். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. ஆமென். இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், தவிர்க்க முடியாத கர்த்தருடைய சத்தம் தேசங்களில் முழங்க போகிறது. அல்லேலூயா. முதல் நூற்றாண்டிலே தவிர்க்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய சத்தம் ஆமென் உலக நாடுகள் எங்கிலும் முழங்கினது போல இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்திருக்கிற இந்த கடைசி காலங்களில் மீண்டும் தம் சத்தத்தை கர்த்தர் பூமியின் எல்லைகள் எங்கிலும் முழங்க பண்ணி ஆமென் அந்த சத்தத்தை தவிர்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். எதை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய மனிதர்களை எழுப்பி தேசங்களில் கர்த்தர் பேச செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் தம் சத்தத்தை முழங்க பண்ண போகிறார். இதை குறித்து ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லுகிற பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆமோஸ் 3:8 வசனம் சொல்லி இருக்கிறது. வாசியுங்கள். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசி தேவ சத்தமாய் ஆமென் தேசங்களில் முழங்கி கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருடைய சத்தம்னாலே அது ஒரு தீர்க்கதரிசன அழைப்பா இருக்கிறது, தீர்க்கதரிசன ஊழியம். ஆமென். எல்லா காலகட்டத்திலையும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி பயன்படுத்தி இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் விசேஷமாய் ஆமென் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், நான் கடைசி நாட்களில் இன்னும் ஒரு விசை எலியாவின் ஆவியை நான் எழுப்புவேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஒரு வல்லமையான ஆமென் தவிர்க்க முடியாத சத்தமாகிய தீர்க்கதரிசன சத்தம் வெளிப்படும். ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற பொழுது ஆசாரியன் வந்து சொல்லுகிறான், நீ ஏன் இங்கே வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறாய்? உன் சொந்த ஊருக்கு போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. ஏன்னா எல்லையை தாண்டி அடுத்த நாட்டில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? இந்த காலத்தை குறித்து திருச்சபையில் இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நேரலையில் இணைந்திருக்கிற எல்லாரும் ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் கர்த்தர் பேசுகிற காலம், கர்த்தர் முழங்குகிற காலம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை விளங்க பண்ணுகிற காலம். ஒரு விசை கூட சுவிசேஷ சத்தங்கள் தேசங்களில் வல்லமையாய் ஒலிக்கிற ஒரு காலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரையிலும் கேட்ட சத்தம் அல்ல, ஒரு பயங்கரமான தெய்வீக சத்தம் தேசங்களில் கர்த்தர் தொனிக்க பண்ண போகிறார். இங்கே ஆமோஸ் சொல்றாரு, ஐயா நான் எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லாம இருக்க முடியும்? கர்த்தர் பேசுகிறாரே, கர்த்தர் பேசுகிறாரே. இன்றைக்கு கர்த்தர் திருச்சபைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். இந்த நாளுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தை தான், திருச்சபையில் இருந்து அநேகரை நான் எழுப்பி தேசங்களில் என் சத்தமாய் நிற்க பண்ண போகிறேன், என் சத்தமாய் வெளிப்படுத்த போகிறேன். சில சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களையும் கர்த்தர் சில எல்லைகளை தாண்டி கொண்டு போய் நிறுத்தி தம்முடைய சத்தமாய் முழங்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னா கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுவேன், அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா, இங்க சொல்றார் தீர்க்க தரிசனம்னு சொல்றாருன்னா அது உண்மையாவே
ஆகவே தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து ஆமென் வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசன ஊழியம் அப்படின்னா ஆமென் கடந்த சனிக்கிழமை ஒரு கன்வென்ஷன் மைதானத்தில் நான் ஊழியம் செய்து முடித்துவிட்டு நிற்கிற பொழுது ஒரு மனிதன் அங்கேயும் ஆண்டவர் அசாதாரண விதத்தில் இடைப்பட்டார். ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருந்தார். பிரசங்கம் முடிஞ்ச உடனே இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தீர்க்க தரிசன ஊழியம் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பயங்கர என்னோட வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் அவருக்கு வசனத்தை எடுத்து சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தேன். இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அதிகமான வேலை இருக்கிறது, வேதம் முழுவதும் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நாம கவனிக்க போகிறோம். அப்படின்னா தேவ சத்தமாய் நிற்க பண்ண போகிறாரே நம்மை, நம்முடைய திருச்சபையை கர்த்தர் அதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அநேகருடைய செவிகளில் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும், சத்தத்தை கேட்கும். அந்த சத்தத்தை உங்களால் உங்களுக்குள்ள அடக்கி வைக்க முடியாது. தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற எரேமியா சொல்றாரு, ஆமே நான் இனி தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன்னு. ஆனா அவர் சொல்றார் அடுத்த வசனத்தில், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆமே எலும்புகளுக்குள் அடைப்பட்ட அக்கினியை போல என்னுடைய இருதயத்தை இருதயத்தில் இருக்கிறது, நான் சகிக்க கூடாமல் இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். அப்படி இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் கர்த்தருடைய சத்தத்தை உன்னால நீ அடக்கி வைக்க கூடாத அளவுக்கு ஆமென் உனக்குள்ள கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து ஆமென் கர்த்தர் உன்னை அநேக ஸ்தானங்களில் நிற்க செய்ய போகிறார். இந்த காலத்தில் சபை ஜெபத்தில் வளரட்டும். ஆமென். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு சொல்லுகிற பொழுது கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது அதனுடைய ஆமென் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆமென். இங்க வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி எண்ணக்கூடாதாம்? அற்பமா எண்ணாதிருங்க. இந்த வசனத்தை 2 பேருக்கு முடிஞ்ச கரத்தை கொடுத்து அவங்கள ஒரு ஷேக்கன் கொடுத்து சொல்லுங்க, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை நல்லா கவனிங்க. நாம வாஸ்த வசனம் புதிய ஏற்பாட்டு வேத பகுதியில் இருக்கிறா, பழைய ஏற்பாட்டு வேத பகுதியில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டு வேத பகுதியில். அப்ப திருச்சபைக்கு சொல்லும் போது ஆவியானவர் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனங்களை எப்படி எண்ணக்கூடாதான்? ஆமா, ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அற்பமா எண்ணினார். ஆமென். யார் தெரியுமா? எலிசாவின் காலத்தில் அரண்மனையில் போய் தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை ராஜா ஆமென் நலம் போலம் ஒன்றும் சொல்லாம கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா ராஜாவின் பிரதானி சொல்றாரு, ஆமென் வானத்தின் மதகுகள் திறந்தாலும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு, ஆமா இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னார். அற்பமா எண்ணினார். உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. என்ன தெரியுமா? நாளைக்கு நீ இதை பார்ப்பேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒன்று தெரியுமா? அந்த பிரதானியின் மூலம் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் அவன் அற்பமா எண்ணினதுனால பாளையத்துக்கு வெளியே கடந்த 4 குஷ்டரோகிகள் மூலம் நிறைவேறிற்று. கர்த்தர் அதான் சொல்றேன், யோபுவின் புத்தகத்தில் அதை ஒருவனாலும் தவிர்க்க முடியாது. தீர்க்க தரிசன சத்தம் என்பது தவிர்க்க முடியாத சத்தம். அது அற்பமா எண்ணினால் அதுல பெரிய பின்விளைவுகள் இருக்கு. ஆமா, நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை நடப்பதற்கு ஏதுவில்லை, சூழ்நிலைமை இல்லை. அது முட்டாள்தனமா இருந்தாலும் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வோம்னா என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், அற்புதமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, ஒரு உதாரணத்தை சொல்றேனே. ஆமென். தீர்க்க தரிசனம் எனக்கு 2011 வருஷத்துல ஒரு தேவ மனிதர் என்னிடத்துல வந்து பேசினார். ஆமென். நீ முதலாக 2014 வருடத்தில் ஜூன் மாதத்தில் விமானத்தில் பயணம் செய்து வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்னா நானும் கேட்டேன். அன்னைக்கு எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஆமென் இந்த வார்த்தையெல்லாம் பெருசா தெரியல, விட்டுட்டேன். அந்த வார்த்தையை மறந்துட்டேன். ஆனா ஒன்று தெரியுமா, ஆமென், என்னுடைய திருமணம் 2015 வருடத்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஆமென் நான் அந்த கொஞ்சம் வீடியோஸ் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இருந்துச்சு, ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது இந்த தேவ மனிதன் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை வீடியோ கிளிப்ஸ் இருந்துச்சு. ஆமென். அது பார்த்ததே இல்லை. அன்னைக்கு சும்மா கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் அதில் இருந்துச்சு. உடனே நான் அதை பாஸ் பண்ணிட்டு நேராக போய் என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்தேன். 2013 பாஸ்போர்ட் எடுத்திருந்தேன். பாஸ்போர்ட் எடுத்து போய் அதை திருப்பி பார்த்தேன். கரெக்டாக 2014 வருடத்தில் ஜூன் மாதத்தில் கர்த்தர் என்னை வெளிதேசத்துக்கு கொண்டு போயிருந்தார். கரங்களை உயர்த்துறேன் சொல்லுங்க. நான் மறந்தாலும் அன்னைக்கு அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சேன். ஆனா அந்த வார்த்தை நான் மறந்தாலும் அந்த வார்த்தையை சொன்னவர் மறக்கவே இல்லை. சொன்னதை செய்யறது வரைக்கும் கூடவே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன், தேவ மனிதர்களை அனுப்பி இல்லை ஏன் செவியில கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார்னா அது அப்படியே எங்களுக்கு நிறைவேற்றி வருகிறார். ஆமென். வேதவசனம் சொல்லுது. அதனால தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன தொடர்பு இருக்கு, அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு கூட இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில விஷயங்கள் நேரம் எப்படி நமக்கு உதவுகிறதோ அவ்வளவு அதிகமாய் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பகுத்து போதிக்க கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். தீர்க்க தரிசனத்துக்கும் சபைக்கு என்ன தொடர்பு, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்ன சம்பந்தம் தீர்க்க தரிசனத்துக்கு? வாசிங்க 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். கவனிங்க. முதலாவது தீர்க்க தரிசனத்துக்கு சபையில என்ன வேலை அப்படின்னா, தீர்க்க தரிசனம் சபையை பக்தி விருத்தி அடைய செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு வேலை, முக்கியமான வேலை, பக்தி விருத்தியை சபையில் உண்டு பண்ணுவது தீர்க்க தரிசனம். கரங்களை உயர்த்துறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கர்த்தருடைய திருச்சபை என்பது ஒரு மத வழிபாட்டு ஸ்தலம் அல்ல, மத வழிபாட்டு ஜனக்கூட்டம் அல்ல. திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, அதுதான் சபை. அப்ப அந்த கற்புள்ள கன்னிகையினிடத்தில் இருக்க வேண்டியது பக்தி விருத்தி, பரிசுத்தம், தூய்மை. கற்புள்ள கன்னிகைனா 4 வார்த்தையில 4 சென்டென்ஸ்ல அதை நான் விவரிப்பேன். 1, ஆமென், களங்கமில்லாத தூய்மை உடையது. 2, ஒரே மணவாளனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. 3வது உண்மையுள்ளது. 4வது மணவாளனுக்காக எதிர்பார்த்திருப்பது. இந்த 4 குணாதிசயங்களையும் உடையதுதான் கற்புள்ள கன்னிகை. அதுல முதல் வரிசையில் வர்றது பரிசுத்தம், களங்கமில்லாத தூய்மை. அந்த களங்கமில்லாத தூய்மைக்கு நேராக, பக்தி விருத்திக்கு நேராக திருச்சபையை நடத்துவது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை
வரங்கள். கரங்களை உயர்த்துறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் அழகா சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி. முதல்ல எதை உண்டு பண்ணுகிறான்? பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். நீங்கள் ஆமென் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். சபையை பக்தி விருத்தி அடைய செய்தது தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2 முதல் உள்ள வசனங்களில் வாசிக்கிற பொழுது அங்கே அனனியாள் சப்பீராள் என்கிறவர்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லித் தருகிறத பார்க்க முடியும். ஆமென். திருச்சபையை சார்ந்த எல்லாரும் ஆமென் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஆமென் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வச்ச பொழுது அனனியாளுக்கும் சப்பீராளுக்கும் ஒரு எண்ணம், நம்மளும் ஏதாவது செய்யணும். அவங்க போனாங்க, நிலத்தின் கிரயத்தை விற்று நிலத்தின் கிரயத்தை கையில் கொண்டார்கள். வீட்டில் வந்தப்போ ஒரு சின்ன எண்ணம், கொஞ்சம் நமக்காக மீதி வச்சுட்டு கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுல எவ்வளவேனும் தவறு இல்லை. ஏன்னா நிலத்தை வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்பது சபையின் உபதேசம் அல்ல, தேவன் சொல்லல, விசுவாசிகளா செய்த விஷயம். அதனால நிலத்தின் கிரயத்தை அவர்களுக்குன்னு வச்சதுல தப்பு கிடையாது. வச்சுட்டு வர்றாங்க, வந்து தேவ மனிதனாம் பேதுருவினிடத்தில் நின்று கொடுக்கிறாங்க. அப்ப பேதுரு கேட்கிறாரு, ஆமென் இவ்வளவுக்கு தானே உங்க நிலத்தை வித்தீங்க அப்படின்னு. உடனே ஆமென் அவர் சொல்றாரு, ஆமா இவ்வளவுக்கு தான். அனனியா என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல பேதுருவே கேளும், ஆமென் கொஞ்சத்தை நான் எங்களுக்குன்னு என்ன செய்திருக்கோம், மாற்றி வச்சிருக்கிறோம். நானும் என் மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு நல்லா கவனிங்க. ஆமென் இல்ல இவ்வளவுக்கு தான் அப்படின்னு உடனே ஆமென் பேதுருவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, ஆமென் நீ இப்படி வஞ்சித்து, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்ட உடனே வசனம் சொல்லுது, அவன் ஆமென் பேதுருவின் பாதத்தில் விழுந்து மரித்தான், செத்து போனான். பேதுரு கேட்கிறார், ஆமென் 4வது வசனத்துல ஆமென் சொல்லியிருக்க, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்படி சொல்லவே அனனியா விழுந்து ஜீவனை விட்டான். இது சபையில பயங்கர அசைவை உண்டு பண்ணுச்சு. ஆமென் உடனே சபையின் வாலிபர்கள் எழுந்து ஆமென் செத்து விழுந்தவன சபையிலிருந்து எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணிக்கிட்டு ஆமென் திரும்ப வர்றதுக்குள்ள ஆமென் அனனியாவின் ஆமென் மனைவி சப்பீராள் வருகிறாள். அவள்கிட்ட பேதுரு கேட்டா ஆமென் அவள் சொல்றா, ஆமா 2 பேரும் ஒருபோல பேசுறாங்க, வஞ்சித்து வச்சு தேவனிடத்துல போய் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஆமென் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச ஆமென் சப்பீராளும் விழுந்து செத்தாள். வேதம் சொல்லுது, அப்பொழுதுதான் அடக்க முடித்து வாலிபர்கள் வருகிறார்கள், இவளையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆமென் இது பக்தி விருத்தியை உண்டு பண்ணுச்சு. இந்த 5வது அதிகாரம் இப்படி சொல்லுது, இந்த சம்பவம் சபையை பக்தி விருத்தி அடைய செய்தது. இந்த சம்பவம் தேசத்தில் பெரிய பயத்தை உண்டு பண்ணுச்சு. அதனால சபை வளராம இல்ல. 5வது அதிகாரத்தில் தான் வசனம் சொல்லுது, ஆமென் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, சபை என்பது பக்தி விருத்தி அடைந்து வளரணும். எப்படியாவது வளருகிறது சபை அல்ல, பக்தி விருத்தி உண்டாகணும். சபைக்கு பக்தி விருத்தி வேணும், பரிசுத்தம் வேணும். அதை திருச்சபையில் நிலை நாட்டுவது தீர்க்க தரிசன வார்த்தைகள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஊழியம் செய்கிறவங்க எழும்ப கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு மோசே சொல்லுகிற பொழுது எல்லாரும் தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்றாங்க, வீட்டில் 2 பேர் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படின்னா மோசே சொல்றாரு, அவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசட்டும்.
கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. நம்முடைய வீடு தீர்க்க தரிசன சத்தம் வெளிப்படுகிற வீடா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய தலைமுறைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஆமென். சபையில தீர்க்க தரிசன சத்தத்துக்கு பஞ்சம் இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சத்தம் தான் சபைய பக்தி விருத்தி அடைய செய்யும். ஆமென். இது வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொன்னேன். நம்முடைய யெகோவா ரட்சின சபையினுடைய ஆமென் அனுபவத்தை சொல்லணும்னா, நம்முடைய யெகோவா ரட்சின சபை ஆரம்பிக்கிற ஆரம்ப காலங்களில் சரித்திரத்தை படித்து பார்க்கிற பொழுது ஆமென் யாராலும் ஆராதனை நடக்கிற ஸ்தலத்தில் நேரடியா வந்து பிரவேசிக்க முடியாது. ஆமென். அன்றைக்கு ஆமென் ஆலயத்துக்கு வெளியே ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க. ஆமா, தூரத்துல இருந்து ஆமென் வீட்டில இருந்து கிளம்பும் போது இங்கே ஊழியர்களுக்கு வார்த்தை உண்டாகும். இந்த ஊர்ல இருந்து இந்த பேருடைய ஒரு மனிதன், ஒரு மனுஷி இல்ல ஒரு குடும்பம் வர்றாங்க, நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் இந்த நேரத்தில் வந்து சேருவாங்க. அவர்களை வெளியே இருந்து பரிசுத்தப்பட சொல்லணும். அப்படி ஆமென் வார்த்தைகளை பெற்றிருப்பாங்க. அப்படி ஆமென் அந்த ஜனங்கள் ஆலயத்துக்கு கிட்ட வரும் பொழுது ஆலயத்துக்குள்ள இருந்து சத்தம் வரும். ஆமென், இந்த பெயருடைய நபர் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற, நீ வெளியே நில்லு. ஆமென், நீ பரிசுத்தப்படணும்னு கர்த்தர் சொல்றார். என்ன தேவையோட வந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு தீர்க்க தரிசனம். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். 2 நாளோ 3 நாளோ 4 நாளோ அவர்கள் இருக்க வேண்டியது வெளியே போடப்பட்ட ஷெட்ல. அங்க இருந்து கர்த்தர் பேசுவார். அவங்க எப்போ ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிறாங்களோ அப்போ கர்த்தர் கூப்பிடுவாராம். தேவ மனிதர்களை கொண்ட நம்முடைய தலைமை ஊழியர் பாஸ்டர் தேவ சுந்தரம், ஆமென், நம்முடைய தலைமை மதர் சொர்ணபாக்கியம் அவர்கள், நகோமி மதர், இவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவங்க ஆமென் கூப்பிடுவாங்களாம். இப்பொழுது கர்த்தர் உன்னை ஆமென் தெரிந்து கொள்ளுகிறார், வா உள்ள வான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுவா. நான் கேட்கிறேன், அந்த சபை எப்படி இருந்திருக்கும்? எப்படி பரிசுத்தமா இருந்திருக்கும்? எப்படி பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கும்? நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறேன். அதே சத்தங்கள் திரும்ப வரட்டும். ஆமென். அதே சத்தம் திரும்ப வரட்டும். அதே சத்தங்கள் திரும்ப வரட்டும். அந்த கிருபைகள் திரும்ப வரட்டும். அந்த வரங்கள் திரும்ப வரட்டும். சபை பரிசுத்தமா இருக்கணும். பூமியில பக்தி விருத்தியா இருக்கணும். ஆமென். இருதயத்தின் ஆமென் நினைவுகளை வெளியே கொண்டு வருகிற சத்தங்கள் வரணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ராப்போஜன ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதாம். இது நிறைய சம்பவம் எனக்கு நம்முடைய தலைமை பாஸ்டர் அவர்கள் ஆமென் காலம் சென்றவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய சம்பவம். ஆமென். அது மாத்திரமல்ல, நிறைய வயதான ஊழியர்களுடைய கிட்ட நிறைய நேரம் நான் போய் பேசுகிற வழக்கம் உண்டு. அவங்கெல்லாம் சொன்ன ஆமென் விஷயம், அதில் ஒரு தாயார் என் கரத்தை பிடித்து கொண்டு அழுது கேட்டாங்க, அந்த ஊழியங்களை திரும்ப நான் சாகிறதுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நகோமி மதர் ஆமென் அவர்கள் ஒரு விஷயம், ஒரு ராப்போஜன ஆராதனை நடந்து கொண்டு இருந்துச்சாம். ஆமென். ராப்போஜன ஆராதனையில் நம்முடைய ஆமென் தலைமை போதகர் தேவசுந்தரம் பாஸ்டவங்க ராப்போஜனம் கொடுத்து கொண்டே வர்றாங்களாம். வரும்போது ஆமென் திடீர்னு ஆமென் மதருக்கு ஒரு சத்தம், தேவ சத்தமா அவங்க எழும்புனாங்க. ஒரு சகோதரி ஆமென் கை நீட்டி வாங்க போறாங்க. உடனே தேவ சத்தம் உண்டாச்சாம், நிறுத்து என் மகனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரியனுடைய பேரை சொல்லி, ஆமென், இன்றைக்கு நீ உன் வீட்டில் இருக்கிற பொழுது உன் மருமகள் உன்னிடத்தில் வந்து ஆமென் ராப்போஜன ஆராதனைக்கு போகிறோம், ஆமென் மனம் பொருந்துவோம் என்று உன்னிடத்தில் வந்து கரத்தை நீட்டின பொழுது நீ திரும்பிக் கொண்டு உன்னிடத்தில் பேச மாட்டேன் என்று போனாயே, அப்பொழுது என் இருதயம் உன்னோடு இருக்கவில்லையோ அப்படின்னு சத்தம் உண்டாச்சான். எந்த தைரியத்தில் நீ வந்து ராப்போஜனத்தில் வந்திருக்கிறாய் என்று. அன்றி உடனே என் ஆத்துமாவை போட்டு ராப்போஜன ஆராதனை முடிச்சுட்டாங்க. யாருக்கும் ராப்போஜனம் அதுக்கு பிறகு கொடுக்கலையா. ஆமென். சரித்திரத்தில் ஆமென் பாஸ் எழுதி வச்சிருக்கிற அந்த அனுபவங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு ராப்போஜனம் அல்ல, பல ராப்போஜன ஆராதனைகள் தடைப்பட்டதாம். இப்படி நான் கேட்கிறேன், அந்த சபை பரிசுத்தமா இருக்குமா? ஆமென். தீர்க்க தரிசனத்தை வெறுக்கிற சபை பரிசுத்தமா இருக்குமா? ஹலோ, சபை கிறிஸ்துவினுடையது.
சபை அவருடைய கன்னிகை, சபை அவருடைய மணவாட்டி, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மார்க்கம். இது பக்தி விருத்தி அடையணும்னா தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். ஆமென். தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆமென். இந்த இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்லாம் வெளிப்பட்ட வரங்களை வெளிப்படுத்தினா ஆமென் நிறைய பேர் நம்ம கிட்ட நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், வேதாகம கல்லூரியில் படிக்கிற பொழுது நான் படிக்கிற பொழுதும் அதற்கு பிறகு ஸ்டாஃபாக இருக்கிற பொழுதும் ஆமேன் என்னிடத்தில் யார் வந்தாலும் என் வாயிலிருந்து ஆமேன் வசனங்கள் ஆமேன் தானாக வரும். நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன், அந்த வார்த்தைகளை பேசுவேன். ஆமேன். தெரியுமா, ஒரு முறை ஒரு பையன் சொல்கிறான், ஆமேன், அவன் ஒரு சின்ன பையன், ஆமேன், எங்களுக்கு செல்ல பிள்ளை, அவன் பைபிள் காலேஜில். அவன் சொல்கிறான், அண்ணே சும்மா இருங்க, வாய் திறந்து எதையும் பேசாதீங்க, எப்போ பார்த்தாலும் வரும்போதெல்லாம் நான் செய்கிறத அப்படியே பேசுகிறீங்க, இனி இப்படி போனால் உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமேன். நல்லா கவனிங்க. ஆமேன். ஆமேன் இன்றைக்கு அவன் நல்ல ஊழியத்தில் இருக்கிறான், பெரிய ஊழியத்தில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆமேன் உருவாக்குமுங்க. ஆமேன். பக்தி விருத்தியை உண்டு பண்ணுறது தீர்க்க தரிசனம். பக்தி விருத்தியை உண்டு பண்றது தீர்க்க தரிசனம். ஆமா ஆமென். பிரசங்க நான் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். நம்ம பிரசங்கம் எல்லாம் நான் அடிக்கடி அறிக்கையிடுவேன், ஐ எம் நாட் பிரீச்சிங் ஃபார் அன் என்டர்டைன்மெண்ட். நான் பொழுதுபோக்குக்காக பிரசங்கிக்கிறவன் அல்ல. நான் பிரசங்கிக்கிறேன்னா என்னிடத்துல கர்த்தருடைய சத்தம் வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அங்கே தான் பேசுவேன், அப்படிதான் நான் பேசுவேன். ஆமென். இதுவரைக்கும் அதற்காக எத்தனையோ எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஆசை, இன்னும் வல்லமையாய் தீர்க்க தரிசன சத்தமா தேசத்துல முழங்கணும். நான் மட்டுமல்ல, என் திருச்சபையை சார்ந்த அனைவரும் தீர்க்க தரிசன சத்தமா முழங்கணும். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். சபைக்கு எதை உண்டு பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். இரண்டாவதாக தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 15:32 வாசிங்க. யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வசனம் சொல்லுது, இரண்டாவது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று பக்தி விருத்தியை உண்டு பண்ணும், இரண்டாவது தீர்க்க தரிசன ஊழியம் திடப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சபையை திடப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சபை இந்த உலகத்தில் இருக்கிறதுனால சபைக்கு நிறைய பிரச்சனை உண்டு. சபையில் வர்றவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. சபையில் வர்றவங்க எல்லாரும் பலன் பெற்றவர்கள் அல்ல, திடன் பெற்றவர்கள் எல்லாம் வருகிறது உண்டு. ஆமென். தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள் எல்லாம் வருகிறது உண்டு. திருச்சபையில் தங்கள் வாழ்க்கையில் நிலை கலங்கி வருகிறவர்கள் உண்டு. ஆமென். பலவிதமான காற்றுகளால் அடைப்படுகிறவர்கள் உண்டு. பலவிதமான உபத்திரவங்களினால் அசைகிறவர்கள் உண்டு. தங்கள் வாழ்க்கையில் பலவற்றை இழந்து திருச்சபைக்கு ஆமென் பலனற்று திடனற்று சத்துவம் இழந்து இனி வாழ வேண்டாம் என்று நினைத்து வருகிறவர்கள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் தீர்க்க தரிசன சத்தம் என்ன செய்யும் தெரியுமா? அவர்களை திடப்படுத்துகிறதா இருக்கிறது. அவங்களை திடப்படுத்துங்க. 2 வாரத்துக்கு முன்னால ஆமென் ஆமென் ஒரு வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல தெளிவாய் பேசிக் கொண்டிருந்தார். கூட்டம் முடிச்சு ஒரு வயசான தாய் வந்து சொன்னாங்க, நான் வீட்டில இருந்து நினைச்சிட்டு வந்தேன், இனி என்னால தாங்கிறதற்கு பலன் இல்லை, இனி என்னால தாங்க முடியாது என் பிரச்சனையை. இன்னைக்கு தான் நான் கடைசி நாள்
ஆமென் உபவாச கூட்டத்துக்கு போவேன். இனி என் வாழ்க்கையில உபவாச கூட்டத்துக்கு போகக்கூடாது, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனா கர்த்தர் என்ன திடப்படுத்தினார், என் கூட பேசினார். நான் என்ன பேசிக்கிட்டு வந்தனோ என்னோடு பேசினார். பார்த்தீங்களா, கர்த்தருடைய தீர்க்க தரிசன சத்தம் சபையை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. ஆமென், பலன் கொடுக்கிறது. ஆமென், பலன் தேவையில்லாதவர்கள் அப்படி போட்டும். ஆனா உங்களுக்கு தெரியாது, சபையில் அநேகருக்கு பலன் தேவை, திடன் தேவை. பாருங்க, ஆமென், நீங்கள் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. எஸ்ராவின் தீர்க்க தரிசன எஸ்ராவின் சரித்திரத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, எஸ்ராவின் புத்தகத்தை திருப்பி வாசிக்கிற பொழுது அதனுடைய 6வது அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுது, அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். பாருங்க, தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் பரிசுத்தத்தை உண்டு பண்ண பக்தி விருத்திய பேசுறவங்க மட்டும் இல்ல, திடன் சொல்லுகிறவர்களும் கூட. இது எந்த நிலைமையில தெரியுமா? ஆமென், செருபாபேல் எழும்பி 70 வருஷத்துக்கு பிறகு வந்து ஆலயத்தை கட்ட தொடங்கினா, ஆலயத்தை கட்டுறதுக்கு விரோதமா ஆமென் சன்பல்லாத்து, தொபியா, ஆமென் இன்னும் அரபியர், ஆமென் இப்படிப்பட்ட கேசேம் அநேகர் வந்து ஆலய வேலையை தடுக்கிறாங்க. ஆமென், அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டுக்கு பிராது சொல்லி கடிதம் எழுதுறாங்க. இதனால ஆமென் எங்களையே தியாகம் பண்ணி இந்த வேலையை செய்கிறோம், எங்களுக்கு விரோதமா எவ்வளவு வழக்கு, எவ்வளவு கேஸ், எவ்வளவு பிராது, இனி எப்படி இதை கட்டுறோம்? ஆமென், கவர்மெண்ட்ல இருந்து ஜீவோ வந்திருக்கு. அன்னைக்குள்ள ஆமென் வல்லரசு இடத்திலிருந்து ஜீவோ அரசாணை வந்திருக்கு, இனி கட்டக்கூடாது என்று. அப்படிப்பட்ட நிலைமையில் வருந்தி பலனற்று சத்துவமற்று ஐயோ வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்தில் நல்லா கவனிங்க தேவஜனமே, அவர்களுக்கு கர்த்தர் எழுப்பி கொடுத்தது தீர்க்கதரிசிகள். எஸ்ராவும் ஆகாயும் சகரியா என்கிற தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சார். வேதம் சொல்லுது, அவர்கள் மீண்டும் கட்டத் தொடங்கினார்கள். அந்த வசனம் முடியும் போது அழகா முடியுது. அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசன சத்தம் மட்டும் திருச்சபைக்கு கொடுக்கப்படலைன்னா இங்க இருக்கிற நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை தற்கொலையில முடிஞ்சிருக்கும் தெரியுமா? ஆமென், தீர்க்க தரிசன சத்தம் மட்டும் நம்ம திருச்சபையில வெளிப்படலைன்னா நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கை தவறான பாதைக்கு போயிருக்கும் தெரியுமா? நம்ம சில தீர்மானத்தோட வந்தோம், ஆனா கர்த்தர் தீர்க்க தரிசனமா நமக்கு சொல்லி அதுல நமக்கு திடன் தந்தார், நம்மை பலப்படுத்தினார். நம்ம கையில வந்தது பணம் அல்ல, நம்ம கையில வந்தது அதிகாரம் அல்ல, நம்ம செவி கேட்ட சத்தம் தீர்க்க தரிசன சத்தம். அந்த சத்தத்தினால நமக்கு ஒரு பலனை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஏன் திருச்சபைக்கு ஆமென் தீர்க்க தரிசன ஊழியம் தேவை தெரியுமா? சபையில இன்னும் திடன் உண்டாகணும், பலன் உண்டாகணும். ஆமென், அநேகர் சத்துவம் பெறணும். கரங்களை உயர்த்துறலேலுயா சொல்லுங்க. பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறது, திடன் உண்டாகிறது, திடப்படுத்துகிறது தீர்க்க தரிசனம். மூன்றாவது, நீங்கள் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 13வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 13வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லித் தருகிறது. ஆமென், 1 முதல் 3 வரை 13வது அதிகாரம் வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சீரேனி ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும். ஹலோ, நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கங்கிறதுக்கு பெரிய உதாரணமாக்கும் இது.
வசனம் சொல்லுது அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே. அந்த சபையில் எத்தனை தீர்க்கதரிசி? பர்னபா, நீகர் என்னப்பட்ட சிமியோன், லூகி, ஆமென், மனாயின், சவுல் 5 பேர் வெளியரங்கமா தீர்க்க தரிசன ஊழியம் செய்திருக்காங்க. இவங்க என்ன செய்தாங்க? 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து எல்லாரும் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிற பொழுது, உபவாசித்துக் கொண்டு இருக்கிற போது, இருக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். நல்லா கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது, வாமங்க ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆமென் தீர்க்க தரிசனமாய் திருவுளம் பற்றப்பட்டதை சொல்றாங்க. 3வது வசனம், அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, 5 தீர்க்கதரிசிகள் அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த சபையில தீர்க்க தரிசன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அங்கே அவர்கள் ஆராதித்து உபவாசம் பண்ணுகிற பொழுது திடீர்னு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. ஆமென், நான் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. அப்படின்னா 3வது தீர்க்க தரிசனம் திருச்சபைக்கு என்ன செய்துன்னா, திருச்சபையை வழி நடத்துவது தீர்க்க தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருச்சபையை வழி நடத்துவது எது? சத்தமா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு திரிவார்கள். எப்படி இருப்பாங்க? ஆமா, அப்படின்னா ஒழுக்கங்கட்டு வாழ்வாங்க. எங்க போகணும்னு தெரியாம, வழி தெரியாம போவாங்க. தீர்க்க தரிசன ஊழியம் எங்க இருக்குதோ அங்க சரியான வழியில நடக்கிற அனுபவம் இருக்கும். ஆமா, அங்க வழி நடத்துதல் இருக்கும். வழி இதுவே, இதுல போன்னு கர்த்தர் சொல்லுவா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆமென். அநேகருக்கு தீர்க்க தரிசனம்னாலே அலர்ஜி. ஏன் தெரியுமா? தன் சுய விருப்பத்தின்படி வாழ முடியாது, தாம் விரும்பின வழியில போக முடியாது, தாம் விரும்புகிறபடி செய்ய முடியாது. அதனால தீர்க்க தரிசனத்தின் மேல நிறைய பேருக்கு வெறுப்பு. தீர்க்க தரிசனம் இருக்கணும், தீர்க்க தரிசன சத்தம் இருக்கணும். நான் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்ப்பேன். எனக்கு ஒரு தீர்க்க தரிசன சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் தீர்க்கதரிசியை தேடி போகிற பழக்கம் கிடையாது. என்னதான் என்னை கொண்டு அநேகருக்கு தீர்க்க தரிசனமா பயன்படுத்தினாலும் நான் கர்த்தரிடத்தில் இருப்பேன். ஆமென், எனக்கு சத்தம் என்ன குறித்து கேட்கும். ஆனாலும் இது கன்ஃபார்ம் பண்ண எனக்கு ஒரு சத்தத்தை கர்த்தர் முழங்க பண்ணுவீராக. ஆமா, ஒரு சிறு குழந்தைய கொண்டாவது கர்த்தர் என்னட்ட பேசுவாருங்க. அந்த வார்த்தை அப்படியே நான் எடுப்பேன். நேற்றைக்கு நான் ஆமென் ஒரு கன்வென்ஷன்ல பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் வந்து சில வார்த்தைகளை என்னிடத்துல பேசினார். நான் இந்த நாட்களில் சில விஷயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த என் ஆமென் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருந்தவர் வந்து என்னிடத்துல, பாஸ்டர் நீங்க இந்த விஷயங்களை இப்படி பண்ணுங்க, இந்த விஷயங்களை இனி தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ நான் கர்த்தரை ரொம்ப மகிமைப்படுத்தினேன். பாருங்க, யாரை கொண்டு கர்த்தர் பேசுவார்? கழுதையை கொண்டாவது பேசுவார். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு சின்ன குழந்தை எழும்பி நின்று வசனம் சொன்னாலும் அதுல இருந்து ஜெபிக்கிறவனுக்கான வழி நடத்துதல் கண்டிப்பா இருக்கும். ஆமா, எத்தனை நாள் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால எனக்கு தேவையான வார்த்தையை வசனம் சொல்ற பிள்ளைகளிடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு வழி நடத்துதலா தந்திருக்கிறார். தெரியுமா, என் கர்த்தர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதனால ஒரு ஆள் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா, ஆமென், ஏதாவது வார்த்தைகளை சொன்னா, இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து கூட வார்த்தை வந்தா நான் உடனே வீட்டில் போய் நடு இரவுகளில் உட்கார்ந்து அதை வரிசையை எழுதி வைப்பேன், டைரியில் எழுதி வைப்பேன். அதெல்லாம் பரிசோதிச்சுக்கிட்டே வர்றேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் தாழ விழவே இல்லை. என்னை நேர்த்தியாய் வழி நடத்தி வருகிறார்.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 2020 வருடம் வரைக்கும் நான் கொஞ்சம் விடுதலையின் ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டு அப்படி செய்துட்டு இருந்தேன். அநேகரை கர்த்தர் அபிஷேகித்தார். யார் தலையில கை வச்சால் அபிஷேகம். ஆமென். அவங்களுக்கு கிருபை வரங்கள், தீர்க்க தரிசனங்கள் இப்படித்தான் இருந்துச்சு. அதனால போற இடங்கள் எல்லாம் பெரியவைகள் சம்பவித்தது. ஆனா 2020 கர்த்தர் எனக்கு ஒரு தேவ மனிதனை கொண்டு எச்சரித்தார். நிறைய பேர் தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கும் போது மேடையிலிருந்து சத்தம் போட்டார். ஆமென், ஆமென். அவர் சொன்னார், ஆமென், இனி நீ ஒருவன் மேலும் உன் கையை வையாதே, எல்லார் மேலேயும் உன் கையை வைக்க கூடாது, தகுதியானவன் மேல மட்டும் உன் கையை வை அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் அவர் முடிச்சார். அந்த நாட்கள்ல ஆண்டவர் என்னிடத்துல தனிமையா பேசினார். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படின்னா. அப்போ நான் உணர்ந்தேன், ஆண்டவர் அடுத்த கட்ட ஊழியத்திற்கு அழைத்து செல்லுகிறார். இனி ஆரோக்கியமான ஊழியத்தை பேசணும், அதுக்கு அதை நான் பேச முயற்சி எடுக்கணும். அன்னையிலிருந்து நான் பார்த்தேன், என் ஊழியத்துக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். அன்னையிலிருந்து பிரசங்கிக்க வச்சார், மேடைகளை தந்தார், அநேக வாய்ப்புகளை தந்தார், அறிமுகம் இல்லாத இடங்களில் கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். ஆனா இப்ப என்ன தெரியுமா, அந்த நாட்கள்ல ஒரு ஆள் தலையில கை வச்சா அவருக்கு மட்டும் தீர்க்க தரிசனம். இப்ப அப்படி இல்லை. ஆமென். எழுமி நிற்கிற இடங்கள்ல தேசத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். ஆமென். இந்த வழி நடத்துதல் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப உறுதி. ஆமென். தீர்க்க தரிசனம் திருச்சபைக்கு தேவை. தீர்க்க தரிசனம் தான் திருச்சபையை வழி நடத்துச்சு. அந்த ஊழியத்தில் இருந்த ஆமென் 2 பேரை, பர்னபாவையும் பவுலையும் எழுப்பி நிறுத்தி என்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இவங்களை நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். ஒரு நபர் ஆமென் சபையிலிருந்து ஊழியத்துக்கு போகணும்னா அதற்கான வழி நடத்துதல் சபையில பகிரங்கமா வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. போன 3 நாட்கள், வாரத்தில் 3 நாள் கூட்டத்தில் அநேகருக்கு ஊழியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஊழிய அழைப்பு இருக்கிறத சொன்னார். ஆமென். அதெல்லாம் பொய் இல்லை, அது ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கிற வார்த்தை தான். அதை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதற்கான நாள் வருகிற பொழுது வழி நடத்துதலை தந்து கர்த்தரே அனுப்புவார். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அதுவரைக்கும் காத்திருக்கணும். ஆமென். தீர்க்க தரிசனம் சபை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். 4வதாக தீர்க்க தரிசனம் திருச்சபைக்கு என்ன செய்து? 11வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 11வது அதிகாரம் 27 முதல் 30 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 11 27 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லி இருக்கிறது. வாசிங்க. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகுக்கு வந்தார்கள். அப்போ சில நேரத்தில் ஆமென் வெளி சர்ச்சில் இருந்து தீர்க்கதரிசிகள் வேற சர்ச்சுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வர வேண்டியது. கவனிங்க, இவங்க இந்த தீர்க்கதரிசிகள் எங்க இருந்து வந்தாங்களா? எங்க இருந்து வந்தாங்க? எருசலேம்ல இருந்து. எருசலேம்ல இருந்து எந்த சர்ச்சுக்கு வந்தாங்க? அந்தியோகியாவில் இருக்கிற சபைக்கு வந்தார்கள். வந்து என்ன செய்தாங்க சொல்லுங்க, வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய, ஒரு தீர்க்கதரிசியில நிறைய பேர் வந்திருக்காங்க, அதுல அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே கிலவுதியுடைய நாட்களிலே உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. அப்போ நிறைய தீர்க்கதரிசி வந்ததுல ஒரு தீர்க்கதரிசி அகபு என்பவன், அந்த தீர்க்கதரிசி சொன்னார், உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு முன்னுரைத்து எச்சரித்தார். தீர்க்க தரிசனம் எச்சரிக்கும். சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சபையை என்ன செய்யும்? எச்சரிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எச்சரிப்பும் திருச்சபைக்கு கண்டிப்பா தேவை. ஆமென். ரோட்ல போகும்போது எச்சரிப்பு பலகை இல்லாட்டா ஆமென் நிறைய பேர் இன்னைக்கு ஆமென் பரிதாபமான நிலைமைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆமென். எச்சரிப்பை தாண்டி போனால் அது அவங்க பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் எனக்கு மறக்கவே செய்யாது. அதிகமாக இரவு நேரத்தில் நான் பயணப்படுகிறவன், தனிமையில் ராத்திரி ஃபுல்லாக வண்டி ஓட்டுறவன்.
ஒரு முறை நான் இங்கேருந்து ஆமேன் நைட் 8 மணிக்கு மேலே தான் கிளம்புனேன்னு நினைக்கிறேன். நைட்டு 12:30க்கு பிறகு ஆமேன் சத்தியமங்கலம் போகிற பாதையில் காடு. ஆமேன் அங்கே ஒரு 3 மணி நேரம் காட்டிலையே ட்ராவல் பண்ணணும். அப்போது அந்த ரூட்டு எனக்கு பரிச்சயமான சாலை. அதனால் நான் ஆமேன் எப்பவும் போகிறது போல் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்து ஆமேன் ஒரு வயதான ஊழியர் ஃபோன் பண்ணுறார். ஆமாம் என் கூட நம்ம திருச்சபையிலேருந்து ஒரு தம்பி உண்டு அன்னைக்கு. ஆமேன் ஃபோன் பண்ணுறார். அப்போ பேசிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ரொம்ப ஸ்பீட். நைட்டு 12:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி காடு. ஒரு ஆமாம் ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, போஸ்ட்டு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. இறங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் பாட்டுக்கு ஆமேன் போயிட்டேன். ஆமேன் எங்கேயும் எந்த சைன் போர்டும் இல்லை. அதுக்கு முந்தின முறை அந்த ரோட்டில் போகும்போது இல்லாத புதிய ஒரு விஷயம் அப்போ செய்திருக்காங்க. 2 நாள் தான் ஏதோ ஆச்சு போல் ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு ஹம்பு கட்டி வச்சுருக்காங்க. ஸ்பீட் பிரேக் பார்க்கவே இல்லை. ஆமீன் பொதுவாக ரோட்டில் இருக்கும் ஸ்பீட் பிரேக் அகட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லாட்டா தமிழ்லையாவது எழுதியிருப்பாங்க வேகத்தடை உள்ளது அப்படின்னு. இது எதுவுமே இல்லை. அது பாட்டுக்கு என்ன செய்துட்டோம், வண்டியை கொண்டு விட்டுட்டோம். ஆமேன் போன ஸ்பீடில் வண்டி அப்படியே போச்சு. காரில் இருந்த எல்லா பொருட்களும் எனக்கு முன்னால் மேலே போயிட்டு கீழே என்ன செய்யுது வருது. ஆமேன் அப்போது இது எதனால் நடந்துச்சு? எச்சரிப்பு பலகை முன்னால் இல்லை. அதை எதிர்பார்த்து தானே நம்ம போயிட்டுருக்குறோம். எச்சரிப்பு பலகை ரொம்ப முக்கியம். இனி எச்சரிப்பை தாண்டி போனாலும் சில பிரச்சனை இருக்கு. ஆமேன் அதே ரூட்டில் நான் எனக்கு மறக்க முடியாத இன்னொரு சம்பவம். ஆமேன் ஒரு நாள் போகிறேன். ஆமேன் எப்பவும் போகிற ரூட்டில் கொஞ்சம் கீழ் டப்பா அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் இங்கே என்ன செய்யாத போகாதன்னு அர்த்தம். அப்போ முன்னால் ஒரு கார் போச்சு. நானும் அந்த கரெக்டாக கார் போகக்கூடிய கேப் இருந்துச்சு. என் பாட்டுக்கு என்ன செய்துட்டேன், பின்னால் போயிட்டேன். போனவன் அதில் பக்கத்தில் போனால் கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். எனக்கு புரியலை என்னன்ட்டு. அவன் லோக்கலில் உள்ளவன் போல் ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கான், அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு திருப்பி போகிறான். ஆனால் நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் பெரிய பாலம் உடைச்சி போட்டிருக்காங்க. ஆமேன் பெரிய ஆறு. அந்த பக்கம் நம்மால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போது வழி இருக்கான்னு இறங்கி பார்க்கவும் முடியாது. ஏன்னா அது மிருகங்கள் வாழ்கிற காடு. ஆமேன் அப்போ இறங்க முடியாது. கொஞ்ச நேரம் அதில் நின்றுட்டு ஆமேன் கடைசி அதில் திருப்பி வரப்பட்ட பாடை பெரிய பாடு. ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தா ஒன்றும் தெரியாது, அவ்வளவு இருள். எச்சரிப்பை தாண்டி போனாலும் பிரச்சனை, எச்சரிப்பு இல்லாட்டாலும் பிரச்சனை. இந்த எச்சரிப்பை திருச்சபைக்கு கொண்டு வர்றது தீர்க்க தரிசன ஊழியம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம் எச்சரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்களை கர்த்தர் எச்சரித்து கர்த்தர் அழகா வழி நடத்தி வருகிறார். உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிற எச்சரிப்புகளை போல ஆசீர்வாதம் வேற எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எச்சரிக்கிறது தீர்க்க தரிசனம். எதுக்கு? திருச்சபையை எச்சரிக்கிறது. எச்சரித்து என்ன ஆச்சு? எச்சரிப்போட முடியாது, எச்சரித்து ஆயத்தப்படுத்துகிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க. அகபு தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார், பஞ்சம் வருது, கவனமா இருந்துங்க. உடனே சபையார் என்ன செய்தாங்க? ஆயத்தப்பட்டாங்க பஞ்சத்துக்கு. கரங்களை உயர்த்திய சொல்லுங்க. எச்சரிப்பை ரிசீவ் பண்ணாங்க. அவங்க தங்கள் திராணிக்கு தக்கதாக சீஷர்கள் அதாவது விசுவாசிகள் எல்லாரும் கொடுத்து அதை ஒரு பெரிய ஃபண்டா மாற்றி அதை எருசலேமில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவங்க ஆயத்தப்பட்டாங்க. இதை செய்கிறது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம், தீர்க்க தரிசன சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, நிறைய நம்ம உதாரணத்தோட படிச்சு போனா இன்னும் நமக்கு புரியும். நம்முடைய ஆமென் ஆமென் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அம்மாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆமென் வார்த்தை உண்டாச்சு. ஆமென், ஒரு காலம் வரப்போகுது, நீ நிறைய ஆமென் ஆகாரத்தை சேர்த்து வை அப்படின்ட்டு. அப்போ நாங்க ஆமென் குடும்பம் அம்மா சொன்னாங்க, அதுல இருந்தே ஆமென் சபைக்கு கொண்டு வரக்கூடிய அரிசிகள் எல்லாத்தையும் நாங்க சேர்த்து வைக்க தொடங்கணும். ஆமென், பெரிய பெரிய பக்கெட் வாங்கி, ஆமென் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும், பெரிய பெரிய பக்கெட், பெரிய பெரிய ஆமென் தகர டப்பா, ஆமென் பெரிய டின் அதெல்லாம் நிறைஞ்சு, ஆமென் எங்களுக்கு பெரிய ஒரு பெட்டி ஆமென் இருக்கிறது. ஆமென் தலையான பெட்ஷீட் வைக்கிற அதெல்லாம் நீட் பண்ணிட்டு அதை சுத்தம் பண்ணி அது ஃபுல்லா அரிசி, பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அரிசி 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 சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம். நல்ல உங்களுக்கு நடந்த விஷயம் தெரியுமா? ஆமென், அது வரைக்கும் வராத அளவுக்கு நிறைய பேர் ஆமென் காணிக்க அரிசி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சேமித்து ஆமென் எப்படி சேமிச்சோம், எச்சரிப்பு வந்த உடனே அதை ரிசீவ் பண்ணி ஆயத்தப்படுறோம் பாருங்க. ஆமென், எப்படி வேப்பிலைகளை பறிச்சு போட்டு அதுல வண்டு வந்துடக்கூடாது. ஆமென், வத்தலை போட்டு லேயர் 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 லேயரா அதை ஆயத்தம் பண்ணி பேக் பண்ணி வீட்டில் எங்க பார்த்தாலும் அரிசி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் நான் கூட புலம்பி இருக்கேன், இதை எடுத்து எனக்காவது கொடுத்துருவோமே. அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கார் ஆமென் சேகரிக்க சொல்லி இருக்கிறார். ஒண்ணு தெரியுமா, அப்படி இருக்கவே தான் ஆமென் லாக்டவுன் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஆமா, அந்த லாக்டவுன்ல அந்த அரிசி எல்லாம் காலியாச்சு. ஆமென், எத்தனையோ விசுவாச குடும்பங்களுக்கு, எத்தனையோ ஊழியர்களுக்கு இங்கிருந்து போயிட்டே இருந்துச்சு. ஆமென், கர்த்தர் எச்சரிக்கிறார்னா அதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆமென், எச்சரிப்பு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இதை செய்கிறது தீர்க்க தரிசனம். ஆமென், அந்த தீர்க்க தரிசனம் ஊழியம் எங்க நடக்குதோ அங்க எச்சரிப்பு இருக்கு. அது பெரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது தீர்க்க தரிசனம் சபைக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நல்லா கவனிங்க. இந்த ஆமென் வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசுறது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுத்த அனுபவங்கள் வந்து பேசுறோம். ஆமென், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் இங்கே இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தீமோத்தேயு என்கிற அவருடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு சொல்லுகிறார், தீமோத்தேயுவே உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 19-20 வசனத்தில் சொல்லுகிறார். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதாவது இங்க என்ன நடக்கு? தீர்க்க தரிசன ஊழியம் ஆமென் தேவனுடைய அழைப்பை உறுதி செய்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? அழைப்பை, தேவனுடைய அழைப்பு. யார் மேலேயாவது தேவனுடைய அழைப்பு இருக்கும்னா அந்த தேவனுடைய அழைப்பை தீர்க்கதரிசிகள் உறுதி செய்வார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆமென் இங்க ஏற்கனவே தீமோத்தேயுவுக்கு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நீ ஊழியக்காரனாவே, உன் மேல ஊழியம் இருக்கு, உன் மேல அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் உன்னை தமது ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் தீமோத்தேயுவின் மேல இருந்த அழைப்பை உறுதிப்படுத்தியது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்றைக்கும் திருச்சபையில் ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் அநேகம் பேர் உண்டு.
ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் அநேகம் பேர் உண்டு. சிலர் தேமாவை போல இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து சென்றார்கள். ஊழிய அழைப்பு உள்ள அநேகம் பேர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மேல் தேமாவை போல ஆசை வைத்து பிரிந்து போனார்கள். இன்னும் சிலர் இங்கே சொல்லப்பட்ட இமனேயும் அலெக்சந்தரையும் போல நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி போனார்கள். ஆனால் தீமோத்தேயுவே, உன்மேல தீர்க்க தரிசனத்தினால் உண்டான ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை குறித்து நீ அசதியா இருக்க கூடாது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நல்ல போராட்டம் பண்ணணும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் ஊழியத்தை தீமோத்தேயுவின் மேல் உறுதிப்படுத்தினது. அல்லேலூயா. சிலர் என்ன தெரியுமா, எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னா கர்த்தரே நேரா வந்து என்ன செய்யட்டும், பேசட்டும் அப்படி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்கும் கர்த்தர் நேரா வந்து என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்ம நிபந்தனையை போட்டு கர்த்தரை வளைக்க முடியாது. அவர் நிபந்தனையை போட்டு நம்மளை வளைப்பார். நான் சொல்கிற ஒரு வார்த்தையை புரியணும். கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய திட்டம் மாறாதது, அழைப்பும் வரங்களும் மாறாதது. ஆனால் ஒன்று, என்ன அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் அழைப்புக்கு ஏற்றபடி என்ன எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். அழைக்கும் போதே வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லாட்ட என்ன செய்வார்னா கல்லை கொண்டு எரிஞ்சு கூப்பிடுவாராம். எப்படி கூப்பிடுவாராம்? கல்லை வச்சு எறிவாராம், எறிந்து ஆமேன் கூப்பிடுவார். ஆமேன். சில நேரத்தில் ஆமேன் விசில் அடித்து கூப்பிடுறது மாதிரிலாம் கூப்பிடுவார். அப்பவுமே என்ன செய்திடணும்? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்திடணும்? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியெல்லாம் கூப்பிடுவார், வந்துடணும். ஆமேன். இதை ஆவியானவர் எனக்கு சொல்கிறார். இதை சொல்கிறேன். ஊழிய அழைப்பு என்பது ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து என்கிட்ட நேரடியாக என்ன செய்யணும், பேசணும். எல்லாருக்கும் உங்கள் நிபந்தனைப்படி வரமாட்டார். அழைப்பு இருக்குன்னா சொல்கிறேன். ஒன்று, அழைப்பு சில நேரத்தில் அசரீரியாக உங்கள் செவியில் கேட்கும். ரெண்டு, அழைப்பு இருக்குன்னா சில நேரம் பிரசங்கம் செய்யும்போது ஊழியத்தை குறித்து பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஆமேன் அக்கினி பற்றி எரியும். அப்படின்னா உங்களுக்கு அழைப்பு ஊழியத்தில் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். மூணு, ஆமேன் ஆமேன் நீங்கள் பிறக்கும் போதே உங்களை தெரியாமல் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் பெற்றோர் ஏதோ வாய் பதறியோ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் இவனை இவளை உங்கள் ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உன் மேல ஊழிய அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீ பிறந்த நேரத்தில் உலகத்தில் நிறைய குழந்தை பிறந்தாங்க. ஆனால் எந்த பெற்றோரும் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்காத டைம் உன் பெற்றோருக்கு மட்டும் இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சுன்னா தேவனால் அவர்களுக்குள் வந்தது. ஆமாம், நீ கேட்கக்கூடாது. என்கிட்ட கேட்காம எப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னு நீ கேட்க உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி கேட்டால் அந்த ஊழிய அழைப்பை உன் மேலே வச்ச தெய்வத்துக்கிட்ட கேட்கறது கிடையாது. இதை நீ மறுத்துட்டு எங்கே போனாலும் அங்கே கர்த்தருடைய கரம் உன்னை பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒருவேளை நட்சத்திர மண்டலத்துக்கு ஏறினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கேயும் நான் இருப்பேன். சமுத்திரத்தின் ஆழத்தில் போயிட்டா அங்கேயும் என் வலதுகரம் உன்னை பிடிக்கும். அதனால இவருக்கு மறைவா எங்கேயாவது போகலாம்னு நினைக்காத. அழைப்பு இருந்தா ஒழுங்கு மரியாதை அழைப்புக்கு அர்ப்பணிச்சு ஒப்படைச்சு வந்து ஆமேன் செல்ல பிள்ளை மாதிரி வந்துடணும். டேமேஜ் ஆன பிறகு வந்தால் அது நல்லா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிறக்கும் போதே அர்ப்பணிச்சாலும் ஊழிய அழைப்பு தான். இனி ஒன்று இருக்கு, ஆலயத்தில் எல்லாரும் வர்றோம். ஆனால் ஏன் பாஸ்டர் ஒரு சிலரை மட்டும் அழைச்சி ஊழியத்தை கொடுக்கிறார்? சிஸ்டர் இதை செய்யுங்க, பிரதர் இதை செய்யுங்க, ஆமேன் தம்பி இதை செய். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் ஆமேன் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது தெரியுமா? அந்த நபர் மேலே அந்த விஷயத்தில் ஒரு அழைப்பு இருக்கிறதுனால. ஒன்னை விட திறமையா நீட்டா சொன்னா கச்சிதமா செய்து முடிக்கிற ஆட்கள் நிறைய இருந்தும் ஏன் உன் மேல வந்துச்சது? தெய்வம் உன்னை அந்த விஷயத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் மேல அந்த விஷயத்தில் ஒரு அழைப்பு இருக்கு. இன்னும் இருக்கு.
அழைப்பு எப்படி வரும்னு. ஆமென். நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்போம், ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிப்போம். வாசிக்கும்போது ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஆமென் எல்லாரும் அதை கதையாக மாற்றினாங்க, செய்தியாக மாற்றினாங்க. ஆனால் ஒன்னால் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியல. உன் இருதயத்தில் அது பாரமாக ஆழ்த்துதுன்னா அந்த விஷயத்தில் உனக்கு ஏதோ ஒரு ஊழிய அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்துறது தீர்க்க தரிசனம். ஆமென். கர்த்தர் என்ன ஆமென் நேரடியா அசரீரியா என்ன அழைச்சார், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். உடனே ஒப்பு கொடுத்தேன். ஆமென். எப்படி தெரியுமா சொல்லி அழைச்சார்? உனக்கு ஐயோன்னு சொல்லி அழைச்சார். எப்படி அழைச்சார்? அதுக்கு அர்த்தம் இனி வராட்டா நீ முடிஞ்சேன்னு அர்த்தம். உடனே நான் என்ன செய்துட்டேன்? ஒப்பு கொடுத்துனேன். ஆமென். ஆண்டவருக்கு எதிர்த்து நின்று பிழைச்சவன் யாரு? ஆமென். ஏன்னா ஆண்டவர் சிலர் சொல்றார், நான் உனக்கு விரோதமா யுத்த வீரனாய் வருகிறேங்கிறார். அதனால என்னால முடியல, நான் உடனே ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா ஆமென் ஒன்று தெரியுமா, அதே மாதத்துல அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு எனக்கு கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒன்று சொல்றேன், என்ன அழைத்த நாட்கள்ல இருந்தே ஆமென் நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே ஒரு தேவ மனிதன் ஆமென் எனக்கு சபையில் அந்த இடம் கூட ஞாபகம் இருக்கு. கூட்டம்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த இடத்துல முழங்கால் நிற்கிற பொழுது அவர் என்ன சொன்னார்? மோசேயை போல நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். ஆமாம், இந்த அழைப்பை நினைச்சாலே கண்ணீர் வரும். மோசேயை போல உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன்? அழைச்சிருக்கிறேன். பெரிய ஜன கூட்டத்தை என்ன ஆராதிக்க விடுவிக்கும்படிக்கு நான் உன்னை அழைக்கிறேன்னார். ஒன்று தெரியுமா, அது அப்போ நடந்துச்சு. ஆனால் ஆமென் 10-12 வருஷம் தாண்டின பிறகு திருப்பி கர்த்தர் என்ன ஆமென் என் செவியில நேரா வந்து கூப்பிட்டார்ல, அப்பவும் என்ன எப்படி தெரியுமா கூப்பிட்டார்? மோசேன்னு கூப்பிட்டு தான் அழைச்சார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் செவி கேட்டது மோசே. ஆமென். அவர் என்கிட்ட சொன்னார், உன்னை கொண்டு உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்திடும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இது ஏன் செவி கேட்டுச்சா? 3வது அதே பிப்ரவரி மாதம், இது பிப்ரவரி மாதம் தானே, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தான் நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இது எனக்கு கொண்டாட்டத்தின் மாசம் இது. ஆமென். பாருங்க, இந்த 26, 27, 28 முடிஞ்சு வெள்ளி சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கள் மார்ச் 1 அன்னையிலிருந்தே ஊழியத்தில் ஆமென் இறங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த மார்ச் மாதம் முழுவதுமே 4 தேவ மனிதர்கள் கிட்டத்தட்ட 4 பேர் வந்து என்கிட்ட தீர்க்க தரிசனமா என் ஊழியத்தை குறித்து பேசும்போதெல்லாம் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையெல்லாம் மோசே 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 மோசேன்னு கூப்பிட்டு தான் பேசுனாங்க. ஆமென். அதுபோல ஆமென் நான் ஊழியத்துக்கு வந்து பயன்பட தொடங்கின பிறகு கிட்டத்தட்ட 2018வது வருடத்தில் ஆமென் ஒரு இடத்துல ஆமென் இதே ஆலயத்தில் ஆராதிச்சு வந்த 1-2 பேர் என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டு ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நீ செய்கிற ஊழியம் சரியில்லை, நீ பாடுறது சரியில்லை, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்னா விளக்கத்தை என்கிட்ட கேளு, இப்படிலாம் சொல்லி என்ன ரொம்ப கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் என்ன கூட்டு வச்சு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பவர் கேம்பில் நான் ஊழியம் செய்ய போனோம். ஆனால் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது நான் எப்படி தெரியுமா வந்தேன்? காத்து போன பலூன் போல வந்தேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் நினைச்சேன் கர்த்தர் கூட இருக்கிறார், எனக்கு அழைப்பு இருக்குது, எனக்கு ஊழியம் இருக்குது, என்னால் நிறைய பேர் பயன்படுறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்ன முற்றிலும் இடிச்சு போட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள பல வருஷமா என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலை. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ஆண்டவர் போக சொன்னார். ஆனால் போக சொன்ன ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பேசக்கூடாதுன்னார். ஜோமனுக்கு தான் நான் போனேன். அப்போ இந்த வார்த்தையை கேட்குறப்போ எனக்கு புரியலை, என்ன பேசக்கூடாது என்றார். ஆனாலும் போனேன் தெரியுமா, அங்கே வாசலில் நிற்கும்போதே கேட்டாங்க, நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாங்க. உள்ள கூப்பிடல, என்ன செய்கிற? அப்போ ஆமென் இங்கே ஆராதிச்சிட்டு இருந்த ஒரு குடும்பம். அப்போ நான் சொன்னேன் ஊழியம் செய்கிறேன். ஆமென். அப்போ வா உட்காரு அப்படின்னு உட்கார்ந்து என்கிட்ட சொன்ன விஷயங்கள், உன்னை குறித்து ஆண்டவர் பேசினார்ன்ட்டு நிறைய விஷயம் பக்கம் பக்கமாக எழுதி என்கிட்ட தந்தாங்க, வச்சாங்க. ஆமென். நிறைய விஷயங்கள் ஆமென். அதெல்லாம் என்ன ரொம்ப காயப்படுத்துச்சு. இனி ஊழியம் செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தேன். நைட்டு 12:30 மணிக்கு பிறகு அந்த ஆமென் ஃபோனில் உள்ள சார்ஜ் போய் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஆமென் ஏன் சார்ஜும் போய் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, எல்லாம் போச்சு. ஆமென் வெளியே வந்தேன். ராத்திரி 12:30 மணி இருக்கும் வந்து ஆமென் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் ஆமென் ஊழியத்துக்கு கிளம்பி வேண்டா வெறுப்போட போகிறேன்.
போகிற வழியில் காரும் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமேன். திருப்பதி சாரம் தாண்டி போகும்போது பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்டு காரில் உள்ள சேக்கப்ஸர்லாம் உடஞ்சி அப்படியே உட்காந்துடுச்சு. ஐயோ கூட்டத்துக்கு டைம் ஆச்சு. ஆமேன். ஒரு டிராவல்ஸுக்கு புக் பண்ணால் டிராவல் வர்றான் 1.5 மணி நேரம் தாண்டி வர்றான். அவர் வந்ததும் சொல்கிறேன், ஐயா எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. அவர் சொன்னார், நான் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறவேன், 40க்கு மேலே வண்டி போகவே இல்லை. சொல்லி பார்த்தேன். ஆமேன். இருந்த காத்தும் போச்சு எனக்கு. அங்கே போனால் ஆமேன் ஏதோ வேண்டாம் விருப்பில் கண்ணீரோட பவர் கேம்பில் பவர் இல்லாதவன் நடத்தின எப்படி இருக்கும்? ஹலோ, பவர் கேம்பில் பவர் இல்லாத ஆள் நடத்தினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் போய் நின்னேன். ஆமேன். என்னென்னமோ செய்து முடிச்சு ஆமேன் பவருக்கு ஆமேன் ஓப்பனிங் செக்ஷனே நம்ம. இப்போ நமக்கு யாராவது ஆமேன் பவர் தரணும் மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கண்ணீரோடு நடத்தி முடிச்சுட்டு ஆமேன் ஸ்டேஜில் அப்படி நேர் பலிபீடத்துக்கு நேர் பின்னால் வந்து சேரில் உட்கார்ந்து தலையில் கையை வச்சுட்டு இப்படி கமர்ந்திருந்தேன். அப்போ ஒரு தேவ மனிதர் ஆமேன் மைக் எடுத்தார். அவர் வேற யாரும் இல்லை, ஆமேன் பாஸ்டர் எபி தாமஸ் அவர்கள். அவரை முன்ன பின்ன எனக்கு தெரியாத, அறிமுகம் இல்லை, அன்னைக்கு தான் முதல்ல பார்க்கிறேன். அவர் அப்போதான் வந்தார், மைக்கை கையில் எடுத்தார். நான் குனிஞ்சு இருந்தேன். அவர் வாழ்த்துதல் கூட சொல்லல. ஆமேன். பலார்னு ஒரு அடி போட்டார். இதில் நான் குனிஞ்சிருந்தேன். எனக்கு பயம் வந்துச்சு. அடிச்சதும் அவர் கூப்பிட்டார், மோசே. ஆமேன். உனட்ட நான் பேசணும், நான் நேராக பேசியிருப்பேன். ஆமேன். வேற யாரையும் கொண்டு நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ எனக்குரியவன். ஆண்டவர் பேசினார். ஆமேன். அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என்ன ஓட வைக்குது. அப்போது நினச்சேன், அப்போ நேற்றைக்கு ஏதோ பேர் ஆண்டவர் எனக்கு வேண்டி ஒரு பேரை கொடுத்ததை அவங்க சொன்னாங்களே, அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தா அவங்க என் பேரையே பிரித்தெழுதுகன்னு எழுதி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, இது ஆண்டவர் உனக்காக தந்த பேருன்னாங்க. அப்போது ஆமேன், இந்த மறதி உள்ளவனுக்கு மறந்து போச்சு, ஆண்டவர் இந்த பேர் அல்ல உனக்கு தந்தது, உன்னை கூப்பிட்டது மோசேன்னு கூப்பிட்டா. நான் என்ன சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு அழைப்பை உறுதிப்படுத்துவார். அழைப்பை என்ன செய்வாராம்? உறுதிப்படுத்துவார். இது நான் என் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போவேன். ஆமேன். அன்னைக்கு முடிஞ்சு இன்னொரு கன்வென்ஷன் முடிஞ்சு ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது என் ரூமில் வேறொரு போதகர் விருதுநகர் பகுதியிலிருந்து அந்த கூட்டம் அட்டன் பண்ண வந்திருந்தார். ஆமேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை மோசேயா அழைச்சிருக்கிறார் அப்படின்னு. இப்படி என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் அழைப்பை உறுதிப்படுத்தி 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 நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் அற்பம் என்றவங்க ரொம்ப விபரீதத்தில் இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டு ஆமை திருச்சபைக்கு வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அதுதான் அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. என் அழைப்பை உறுதிப்படுத்தினது தீர்க்க தரிசனங்கள். நம்ம அழைப்பை தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு சில வசனங்களை வாசிங்க, நாம ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினதுமாய் இருக்கிறாய். நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய யுத்தம் நிறைந்த வாழ்க்கை. வசனம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, உங்களுக்கான போராட்டம் உண்டுன்னு வசனம் சொல்லுது. ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்கிறது. அந்த யுத்தத்தில் தேவ ஜனங்கள் கவனிக்கணும், நமக்கு உதவி செய்வது தீர்க்க தரிசனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய ஆமேன், ஆவிக்குரியவர்களுக்கு போராட்டம், யுத்தம் உண்டு. விசுவாசிகளுக்கும் யுத்தம் உண்டு, ஊழியம் செய்கிற எங்களுக்கும் யுத்தம் உண்டு. குறிப்பா பிரசங்க ஊழியம் செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஆமீன் ஸ்பிரிச்சுவல் வார், ஆவிக்குரிய யுத்தம் ரொம்ப இருக்கும். எப்படி இவங்களை விழத்தள்ளலாம் அப்படின்னு சாத்தான் பயங்கரமாக போராடுவான். அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலெல்லாம் உதவி செய்வது தீர்க்க தரிசனம். ஆமீன். ஆவிக்குரிய யுத்தத்தில் இருந்த தீமோத்தேயுவுக்கு கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தின் நல்ல
போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஊழியம் செய்கிறேன்னு எதிலையாவது போய் சிக்கி ஃபேமஸ் ஆகிறதுல சந்தோஷப்படாத. நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். அதற்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கு, உண்மைதான். ஊழியம் செய்யணும், உண்மைதான். நீ ஃபேமஸ் ஆகுவ, உண்மைதான். நிறைய பேர் பாராட்டுவாங்க, உண்மை. நிறைய பேர் பயன்படணும், உண்மை. நிறைய பேர் திருந்தணும், உண்மை. மனம் திரும்பணும், உண்மை. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேல உன் மேல இருக்கிற அழைப்பு, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இந்த தீர்க்க தரிசனம் தீமோத்தேயுவினுடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு உதவியா இருந்தது. தீர்க்க தரிசனங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடந்த வாரத்தில் எனக்கு நடந்ததை சொல்றேனே, நான் ஒரு சில விஷயங்களை முயற்சி எடுத்து ஆமென், சில ஊழியங்களை வெற்றியா கொண்டு வர்றதுக்கு சில முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு மனிதர் என்னை பார்த்து என் மேல கையை வச்சுட்டு கேட்டாரு, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. எப்படி எனக்கு ஒரு மாதிரி என்ன இடிச்சு போட்டது மாதிரி இருந்துச்சு. என்ன பார்த்து ஆமென், நான் அறிமுகப்படுத்தின அவர் என்ன பார்த்து இப்படி கேட்டால் எப்படி இருக்கும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்து. ஆனாலும் நான் சுதாகரிச்சுக்கிட்ட, கர்த்தர் பேசுகிறார். ஆமா, அந்த வார்த்தை கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, 3 தடவை முயற்சி எடுத்தியே ஒன்றும் நடக்கல, உன் ஊழியத்தை பாரு அப்படின்னார். ஆமென். ஆவிக்குரிய யுத்தத்தில் சிலரும் சாத்தான் நம்மளை டீவியேட் பண்ணுவான். சாத்தான் நம்மளை அங்கே இங்கே வழி தவற பண்ணுவான். இப்படி போனால் சக்சஸ் ஆகலாம், அப்படி போனால் சக்சஸ் ஆகலாம். எப்படி போனாலும் சக்சஸ் ஆக முடியாது. என் ஆவிக்குரிய யுத்தத்தில் என்னை நிலைத்திருக்க செய்தது, நேர்த்தியாய் நிற்க செய்தது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மை ஆமென் உதவி செய்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் அதனுடைய 14வது அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கிற பொழுது, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், சரி 25 வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் என்ன நடக்கும்? அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் என்ன செய்யும் தெரியுமா? இருதயத்தில் மறைஞ்சிருக்க அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வந்துடும். அரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கங்களை தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? ஆமா, ஆமீன். சபையில் ஆமீன், இப்படி நான் சொல்றேன், மாய்மாலத்தை அகற்றும். தீர்க்க தரிசனம் மாய்மாலத்தை என்ன செய்யும்? ஆமா, நான் கவனிச்சிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்ல வருவாங்க. ஆமீன். ஃபோனில் ஆமீன், டிவி மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. போகிற இடங்களில் நிறைய பேர் பேச வருவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் பேசுவார், இது இல்லை உண்மை, இருதயத்துக்குள்ள வேற ஒன்று மறைஞ்சிருக்கு, ஆமீன் அப்படின்னு உணர்த்துவார். அவங்க எல்லாம் சொல்லி முடிக்கிறது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு நிற்பேன். சிலர்கிட்ட முடித்த பிறகு நான் கேட்பேன், இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமென், அவங்க அதை மறைச்சு தான் நம்மகிட்ட என்ன செய்றாங்க? பேசுறாங்க. இன்னும் சொல்றேன், ஆமென், சிலர் பேசும்போதே ஆவியானவர் சொல்லுவார், இது அல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணம் இதல்ல, இது போய் வேற விஷயம் இருதயத்துக்குள் இருக்கிறது. தீர்க்க தரிசனம் மாய்மாலத்தை அகற்றுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதில் நான் பார்த்துருக்கேன், சில நேரம் ஆவியானவர் சொல்லுவார், ஆமீன், அதை கேட்க சொல்லிடுவார். அவங்க சொல்லி முடித்த பிறகு பக்குவமாக அதை கேட்பேன் நான். ஆமீன். ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படின்ன உடனே ஞானம் இல்லாமல் பேசுறதுக்கு பெயர் தீர்க்க தரிசனம் இல்லை. அவர் வார்த்தை தந்தாலும் ஞானமாக பக்குவமாக அதை கையாள தெரியணும். ஆமீன். சிலரை பார்த்து நீயே அந்த மனுஷன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆனால் சிலரை பார்த்து ஆமீன், ஸ்தோத்திரம், எப்படி பேசணும் அப்படின்னா பிரசங்க சாஸ்திரத்தில் சொல்லுவோம், ஆமீன் ஆமீன், அவங்களுக்கு நேராக கல் எறிஞ்சாலும் கொஞ்சம் தேனில் முக்கி கல்லை என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பட்ட உடனே என்ன செய்யும்? வலிக்கும். ஆனால் நாக்கை வச்சு தடவணுன்னு அது என்ன செய்யும்? இனிப்பில் வலி என்ன செய்திரும்? ஆமீன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஆமீன், ஓலை பந்துக்குள்ளே கல்லை வச்சு என்ன செய்யணுமா? இதெல்லாம் பக்குவமாக கையாள வேண்டிய விஷயம். சிலருக்கு பக்குவமாக கையாளுவோம். சிலர்கிட்ட சொல்லிடுவார், இதை கேட்க வேண்டாம், நாட்கள் இதை விளங்க பண்ணும்னுருவார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு ஜோமனவே மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், அந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று தெரியுமா? எத்தனை வருஷமானாலும் அந்த நபர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்ல வைப்பார்.
சொல்ல வைப்பார். இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளியாக்குகிறது தீர்க்க தரிசனம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:29 வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசிகள் ஆமென் திருச்சபையில் கண்டிப்பா 1க்கு மேற்பட்டவங்க இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஒழுங்கும் கிரமமுமா எல்லாத்தையும் பார்க்கணும். அதுக்குன்னு தீர்க்க தரிசனம்னு சொல்ற எல்லாத்தையும் நம்ப கூடாது. ஆமென். முதல்ல வாஸ்தவ வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அந்த 20-21 வசனம்லாம் சொல்லுது. ஆமென். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதீங்க. 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை ஆமா நல்லா சோதிச்சு பார்க்கணும். என்ன செய்யணுமா? சோதிச்சு பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். கடைசியா ஒன்ன சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆவது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கிற பொழுது தீர்க்க தரிசனத்துக்கும் திருச்சபைக்கும் உள்ள பெரிய சம்பந்தம் என்ன தெரியுமா? வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, தீர்க்க தரிசனம். ஆமென். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்பப்பட்ட சபை. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் கூட சொல்றேன். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற சபைக்கு அடையாளமே தீர்க்க தரிசனம் தான். கரங்களை உயர்த்தலையா சொல்லுங்க. அதாவது தீர்க்க தரிசனம் எந்த திருச்சபையில் பஞ்சம் இல்லாமல் இருக்குதோ அந்த திருச்சபை தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட திருச்சபை. இது புதிய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்த தீர்க்க தரிசனம். கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். அப்போ சொப்பனங்க பார்ப்பாங்க, தரிசனங்க பார்ப்பாங்க. அந்த வசனம் முடியும் போது சொல்லுது, என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு இடத்துல ஊற்றப்பட்டிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு விதத்தில் தீர்க்க தரிசன சத்தம் துணிச்சுக்கிட்டே இருக்கும். ஆவியினால் நிரப்பப்பட்ட சபையில் ஆரம்ப ஜபத்திலையும் தீர்க்க தரிசன சத்தம் இருக்கும். ஆமென். பாடல் பாடுற பொழுதும் தீர்க்க தரிசன சத்தம் இருக்கும். ஆராதனையில் தீர்க்க தரிசன சத்தம் இருக்கும். பிரசங்கத்தில் இருக்கும். காணிக்க பாட்டில் கூட இருக்கும். சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்லும்போது இருக்கும். ஆமென். ஏதோ ஒரு நேரத்தில் சும்மா சொல்கிற கதையில் கூட தீர்க்க தரிசன சத்தம் இருக்கும். யாரோ ஒருவரோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். தீர்க்க தரிசனம் இருக்கா, அந்த சபையில் ஆவியானவர் உண்டுன்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறேன், தீர்க்க தரிசன சபை தான் ஆமென் ஆவிக்குரிய செழிப்பு இருக்கிற சபை. ஆவிக்குரிய செழிப்பு இருக்கிற சபை. அதனால் நல்லா கவனிங்க. இவ்வளவும் சொல்லிட்டு ஒன்றை நான் சொல்லாமல் முடித்தா உங்களை தப்பான வழியில் நடத்துவேன். தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம் திருச்சபைக்கு. ஆனால் தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசிய தேடி ஓடுறவனா சபை இருக்கக்கூடாது. நல்லா கையை வைத்து வரலையா சொல்லுங்க. 2 பேரை உங்கள் முன்னால் கொண்டு நிறுத்துறேன். ஒன்று சவுல். சவுல் தீர்க்கதரிசியை தேடி போய் அபிஷேகம் பெற்றவர். தீர்க்கதரிசியை தேடி போய் அபிஷேகம் பெற்றார். அப்பப்போ தீர்க்கதரிசியை தேடி தேடியே போவார். சவுல் போயிட்டே இருப்பார். கடைசி தனக்கு பிடிச்சது மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல யாரும் இல்லை. சிலருக்கு எச்சரிக்கை ஆவியானவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் என்பது உனக்கு பிடிச்சதை சொல்றதில்லை, தெய்வம் விரும்புறதையும் தெய்வ திட்டத்தையும் சொல்றது தான் தீர்க்க தரிசனம். எனக்கு பிடிச்சது மாதிரி சொல்றது குறி சொல்லுதல். எல்லாம் கவனிக்கணும்.
கடைசி தனக்கு பிடிச்சது போல தீர்க்க தரிசனம் சொல்ல யாரும் இல்லை. எங்க தெரியுமா போனாரு? அஞ்சனம் பார்க்கிறவளை தேடி போய் முன்னால முழங்கால் போட்டு நின்னா. தீர்க்க தரிசனத்தை தேடி போறவங்க வாழ்க்கையில் நல்லாவும் இருக்க மாட்டாங்க, உருப்படியாக ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. கடைசி போய் நிற்கிற இடம் ஜோசியம் பார்க்குறவன், குறி சொல்கிறது, ஆமேன், இப்படிப்பட்ட இடத்துல போய் நிற்பாங்க. ஆனால் கிருபை பெற்றவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க கிட்ட தீர்க்கதரிசிகள் அனுப்பப்படுவார்கள். நீ இருக்கிற இடத்துல தீர்க்கதரிசி வருவார், நீ ஆராதிக்கிற இடத்துல தீர்க்கதரிசி அனுப்புவார் கர்த்தர் உன்கிட்ட பேசணும்னா. ஆமா, தாவீது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தீர்க்கதரிசியை தேடி போய் அபிஷேகம் பெற்ற ஆள் இல்ல. தாவீது 17 வயசு, வியர்த்த உடம்பு, குளிச்சாரானே தெரியாத அன்னைக்கு. ஆமே, நாற்றம் பிடிச்ச மேனி. அந்த மேனியில் இருக்கிற 17 வயசு இளைஞனுக்காக உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி, ஆசாரி, நியாயாதிபதி அப்படிங்கிற சாமுவேல் வந்து ஊரே வீட்டை சுத்தி காத்து நிற்க, அவன் வீட்டுல வந்து அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன்னு காத்திருந்த அபிஷேகம் பெற்றதுதான் தாவீது. தாவீது தீர்க்கதரிசியை தேடி ஓடல, தாவீதை தேடி தீர்க்கதரிசி அனுப்பினான். வாழ்க்கை ஃபுல்லா தாவீதை பாருங்க, ஒரு நாளும் தீர்க்கதரிசியை தேடி போல. தன்னிட்ட தீர்க்கதரிசி வரும்போது சொல்லுவார், ஒரு ஆலயத்தை கட்டலாம்னு இருக்கேன், எப்படி செய்யட்டுமா? அவர் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு நாத்தான். அவர் சொல்ற செய்யும் அப்படின்னா, போயிட்டு ராத்திரி போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் சொல்றாரு, தாவீதே நீர் அதை செய்யக்கூடாது, உங்க கையில் ரத்தம் இருக்கு. ஆமேன், உனக்கு மகன் ஒருவன் வருவான், அவன் அதை செய்வான். ஆமேன், தன்னிட்ட வரும்போது தான் கேட்பான். இவன் தாவீது ஒரு காலம் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடினதே இல்லை, தீர்க்கதரிசியை தேடி ஓடினவன் தற்கொலை பண்ணி செத்தான். தீர்க்கதரிசிகள் அப்பப்போ அனுப்பப்பட்டு வந்து தன்னிடத்தில் பேசினார்கள். பாவம் செய்தா தீர்க்கதரிசி பெட்ரூம்ல வந்து பேசுவார், நீயே அந்த மனுஷன் பேசுவார். ஆமென். அப்போ அவர் கீழ்ப்படுகிறார். ஆமென். சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிறார் தாவீது. தன் வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆமென், உலகத்திலேயே அதிக யுத்தத்தை பார்த்த ஒரு ராஜா தாவீது. ஆனா அவனுக்கு தெரியுமா, ஒரு யுத்தத்துல கூட தோக்காத ராஜா தாவீது. ஏன் தெரியுமா? தாவீதை தேடி தீர்க்கதரிசிகள் வந்துகிட்டே இருந்தாங்க, தேவ சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கூட தாவீது தீர்க்கதரிசிகளை தேடி போகல. உன்கிட்ட கர்த்தர் பேசணும்னா நீ இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் தம்முடைய மனிதர்களை அனுப்புவா. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று கர்த்தர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். உங்களில் அநேகரை ஆண்டவர் மீண்டும் இதை சொல்றார். இந்த திருச்சபையை தேசத்தில் என் சத்தமாய் மாற்ற நான் சித்தம் வைத்திருக்கிறேன், திட்டம் வைத்திருக்கிறேன். அதற்காக சில யுத்த குதிரைகளை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த ஸ்தலத்திலிருந்து சிலர் எழும்பி தேசங்களில் என் சத்தமாய் நிற்பார்கள், என் வார்த்தையை உரைப்பார்கள். என் சத்தத்தை முகதாட்சண்யம் இல்லாமல் தைரியமாய் பேசுகிற சிலரை இந்த இடத்திலிருந்து, இந்த ஊழியத்திலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். என் சத்தத்தை பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் நான் செல்ல பண்ணுவேன். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி நிற்கலாம், மற்றவங்க எழுப்பி நிற்கலாம். ஆமென். கர்த்தர் செய்ய நினைக்கிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி, ஆண்டவரே என் மேல உங்கள் வைத்திருக்கிற உங்க திட்டத்தை என்னில் நிறைவேற்றுங்கப்பா, என்னில் நிறைவேற்றுங்கப்பா. உங்க வல்லமை என்னில் விளங்க பண்ணுங்கப்பா, உங்க மகிமை என்னில் விளங்க பண்ணுங்கப்பா. ஆமென். தீர்க்க தரிசன சத்தமாய் நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க பண்ணுங்க. எனக்கு உரைக்க வேண்டிய தீர்க்க தரிசன சத்தத்தை எனக்கு கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து கேளுங்க. ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை ஆமென் சூழ்ந்து கொள்ளுகிறது, சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆமென். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார்? அவர் பேசினா யார் வேணாலும் பேசலாம்.
நன்றி ஆவியானவரே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் பார்க்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் ஆமென் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஆவியில நிரம்பி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஓஹோ தீர்க்க தரிசனம். ஓஹோ கர்மேல் மாலை ஜப வேளையில் உள்ளம் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாம் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடும், ஓ பெரும் காற்றாக. ஓ ரியாந்தர நமராதோ. அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள் திரும்பவும் வெளிப்படட்டும். தேவ சத்தத்தினால் இந்த பூமி நிரப்பப்படட்டும். தேவ சத்தத்தினால் இந்த பூமி நிறையட்டும். இந்த பூமி முழுவதும் தேவ சத்தத்தினால நிரப்பப்படட்டும். அதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் திருச்சபையில கட்டவிழ்க்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஓ அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள். Yes, in Jesus name. அநேகர் மேல கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, தவிர்க்க முடியாத சத்தம், தவிர்க்க முடியாத சத்தம், தவிர்க்க முடியாத சத்தம், எல்லைகளை தாண்டி தொனிக்கிற சத்தம். அப்படி இந்த திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் தொனிக்க பண்ணுகிறார். எஸ் பெற்றுகள் பெற்றுகள் இயேசுவின் நாமத்தில். ரீபா ரத்துனா ரீதா ரத்துனா அந்தல் கடவனா ரீபா ரபௌரியா அர்பன் பௌடவா லகன் தரன பௌத்தியா ஓ ரியாம் தர ரபௌத்தியா. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் மேலே இதே வல்லமை, அபிஷேகம், அபிஷேகம், அதிகாரம், அதிகாரம், அதிகாரம். ஓ ரிபா லத்துனா லீகா நத்துனா. எஸ் ஆமென். கர்த்தர் அநேகருடைய நாவை தொடுகிறார், இருதயத்தை தொடுகிறார். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆமென். நான் ராஜாவை குறித்து பாடும் கவியை சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அநேகரை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அநேகரை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். பெற்றுகள் 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 கிருபைகளை பெற்றுகள், வரங்களை பெற்றுகள், அபிஷேகத்தை பெற்றுகள், கிருபைகளை பெற்றுகள். எஸ் ஜீசஸ் நேம். இந்த வறட்சியான இடத்துல ஒரு நீரூற்று உருவாகுது, நீரூற்று உருவாகுது. என்னையான்னு கேட்கிற உன்னைத்தான் கர்த்தர் பயன்படுத்துறார். உனக்குள்ள ஜீவநதி, உனக்குள்ள ஜீவநதி, உனக்குள்ள கிருபை, உனக்குள்ள அபிஷேகம், உனக்குள்ள அழைப்பு இருக்கிற அழைப்பு வெளிப்படுகிறது. அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்ப அடையாளப்படுத்துகிறார், இப்ப அடையாளப்படுத்துகிறார். எஸ் ஜீசஸ் நேம். அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள். லா தாரா பாரா தாரா லா ரிதாரா பாரா ஹந்தரா பௌரியாந்தரே. ஓ ஜீசஸ். Rabala shabala bala rabala shabara rabala bala 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 ikala rabala shandara rabala dirvikala rabala bala 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 இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல விளக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இம்மட்டும் கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையும் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி
ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஒரு விசை கூட எங்களை உறுதிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் தேசத்தின் நடுவில் ஆண்டவரே இந்த திருச்சபையானது ஆண்டவரே ஒரு தேவ சத்தமாய் விளங்க, இங்கே பாடல் ஆண்டவர் பாடுகிற பாடல், இங்கே எடுக்கிற ஜபங்கள், இங்கே பண்ணுகிற பிரசங்கங்கள், இங்கே எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய சத்தமாக தேசத்தில் விளங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசன சத்தமாக மாற கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற தேவ மகிமையின் ஒரு அடையாளமாக எங்கள் குமாரரும் குமாரத்திகளும் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாக. வருகிற ஜனங்கள் பக்தி விருத்தி அடைய உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்கள் எல்லோரையும் தீர்க்க தரிசனிகளாக கர்த்தர் மாற்றம் செய்தி கொடுத்த உமது மகனையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இருந்து வரும் நமது பிள்ளைகளோடும் உலகத்தில் அங்கங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் இந்த சனாக்களும் தங்கியிருப்பதாக. ஆமென்.